இந்த ஆராதனை வேளையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் இருக்கும் இடத்தில் கடவுளை அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். திரியேக கடவுளின் பேராலே ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கோரமான சூழல், நம்பிக்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, இந்த வழிபாடு நிமித்தம் நாங்கள் யாவரும் உம்முடைய நியாயத்துக்குள்ளாக, உம்முடைய அன்புக்குள், உம்முடைய சமாதானத்துக்குள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் நாங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மாறும்படி கிருபை செய்யுங்கள். உம்மை குறித்து சிந்திக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானத்தை குறித்து சிந்திக்கும்படி, அந்த சிந்தனையில் நாங்கள் முழுவதாக ஈடுபடும்படி கிருபை செய்யுங்கள். யோசிக்கக்கூடிய திறமையை கொடுங்கள். விழிப்புணர்வை ஆசீர்வாதமாக கொடுங்கள். இந்த நேரத்தை உடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீங்கள் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பரானவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். இரண்டாம் ஆராதனை முறை, பக்கம் 76. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் சோதரிக்கப்பட்டவரும் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, கடவுளை நோக்கி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திற்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். அமர்ந்த வண்ணமாக அமைதியில் நாம் நம்மை சோதனை செய்து கொள்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுருளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் அருள்வாரி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் அருள்வாரி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆண்டவாமே பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் அருள்வாரி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வாதியும். அருள் அருள்வாரி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 55 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஐசாயா chapter 55 verses 1 to 6. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்.
நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கடலின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாகம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 6-10 வரை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 6-10 வரை. அவன் தோல்பதனி எடுக்கிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவன் இடத்திலேயே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீட்டு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றான். கொர்நேலியு தன்னுடனேயே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டில் மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிறை போர் சேவர்களில் தேவபக்தி உள்ள ஒருவரையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. வாசிக்கப்படும் வேதம் பாகம் முடிந்தது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-25 வரை. The gospel reading is taken from St. Matthew chapter 4 verses beginning from 17-25. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபிதேயு உடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணையாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. இயேசுவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தை வாழ்வுக்குரியவைகள், உம்முடைய வார்த்தை விடுதலைக்குரியவைகள், உம்முடைய வார்த்தை நல்லுறவுக்குரியவைகள் என்பதிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த வாழ்வும் விடுதலையும் நல்லுறவும் எங்களுக்குள் வார்த்தையாக மாத்திரமல்லாமல் மாமிசமாக மாற வேண்டும் என்று வார்த்தையாய் ஆரம்பித்து மாமிசமாய் உலகில் இணைந்த ஆண்டவர் இயேசுவின் வழிய வேண்டும் என்றும் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலே நாம் அனைவரும் அருட்பொழிவு பெற்றவர்களின் திருப்பணியை குறித்து சிந்தித்து வந்தோம். குறிப்பாக அருட்பொழிவின் திருப்பணி மக்கள் வாழும் சூழலை விழிப்புணர்வாக கொடுக்க வேண்டிய ஒரு திருப்பணி என்பதை நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்லாமல் கடவுளின் திருப்பணியிலே உண்மையாக தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும், எந்த ஒரு உலக தீமைகளுக்கும் தங்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்லாமல் அந்த திருப்பணியிலே நாம் நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை கடவுள் அவ்வப்போது தன்னுடைய இடையூறினாலே வந்து நமக்கு அவைகளை மீண்டுமாக சொல்லி நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அருட்பொழிவு பெற்றவர்களின் திருப்பணியின் நோக்கமே அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதாகும். அந்த தலைப்பை தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்துள்ளது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை திருப்பணியின் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திருப்பணி ஞாயிறாக கொண்டாடும் பொழுது அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். The Church of South India is celebrating this Sunday as a Mission Sunday, and the theme for this Mission Sunday is Good News for All. உலகமே இன்றைக்கு ஒரு நற்செய்திக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், பணக்காரர்கள், ஏழையர்கள், கருப்பினர், வெள்ளை, ஆண், பெண், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், உலகம் முழுவதுமே ஒரே ஒரு நற்செய்திக்காக இன்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், உலகம் இந்த கொரோனா நோயிலிருந்து மீட்பு பெற வேண்டும் என்கின்ற நற்செய்தி தான். The whole world is yearning for a common good news. The reason I say common good news is, if not for corona, it was only the rich who were celebrating the good news. If not for corona, it was only the male dominant community who were celebrating the good news. If not for corona, it was the so-called high who were celebrating the good news. If not for corona, it was the so-called white racist who were celebrating the good news. On the other hand, it was the victims of all these evils who were yearning for good news. However, this virus has shattered all these divisions. This virus has brought forth a common prayer in all. இந்த நோய் நம்முடைய உலகத்திலே இருந்த பிரிவினையின் படிநிலைகளை எல்லாம் உடைத்து வாழ்வு அனைவருக்கும் பொதுவானது என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு உலகம் அனைத்துமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வேண்டக்கூடிய ஜெபம் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதாகும். So the good news for all is to eliminate this virus, and the good news for all is to have better health to fight out this virus. அப்போ இன்றைக்கு
திருப்பணி ஞாயிறை மையமாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழலிலே அனைவருக்கும் நற்செய்தி என்பது என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ அனைவருக்கும் நற்செய்தி இது. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே பவுல் தெளிவாக சொல்கிறார், அது பாரபட்சமற்ற ஒன்று என்று. கடவுளின் திருப்பணியை குறித்து பவுல் பேசும் பொழுது 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, பாரபட்சமற்ற திருப்பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாரபட்சம் நிறைந்த உலகத்திலே, பாரபட்சத்தோடு வாழ்வை பார்த்து கொண்டிருந்த உலகத்திலே இந்த நோய் பாரபட்சமற்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இதை தாக்க வேண்டும் என்றால் பாரபட்சமற்ற கடவுள்தான் நமக்கு தேவை. The world which was filled with partiality all over has come to a realization that this virus is impartial. This virus is rampant in killing everyone, no matter who the person is. This virus is rampant in affecting everyone, no matter who the person is. அப்போ இப்படிப்பட்ட சூழலிலே பாரபட்சமற்ற கடவுளின் நற்செய்தி தான் உலகிற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. The impartial God calls us to proclaim good news for all. அதுதான் இன்றைய செய்தியின் அடித்தளமே. கடவுள் பாரபட்சமற்றவர், ஆனால் வாழ்வினை மையமாக கொண்டு பாரபட்சமற்றவர். ஒருவேளை இந்த நோய் மரணத்தை மையமாக கொண்டு பாரபட்சமற்ற நோயாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றால், வாழ்வின் ஆண்டவர், பாரபட்சமற்ற வாழ்வின் ஆண்டவர் இதை எதிர்த்து முறியடிப்பார் என்பது நமக்கு உண்மை. அப்ப எப்படி இந்த கடவுள் இந்த பாரபட்சமற்ற திருப்பணியை செய்கிறார் என்பதை தான் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். How is this impartial God engaged in impartial mission? நாம் படிக்க கேட்ட இறைவாக்கு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஏசாயாவின் இறைவாக்கின் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த முதல் வசனம், தாகமுள்ளவர்கள் அனைவரின் மீதும் நான் தண்ணீரை ஊற்றுவேன், காசு இல்லாதவர்களும் வந்து இங்கே உணவு வாங்கி உண்ணலாம் என்பதை வலியுறுத்துகின்றார். ஒருவேளை இந்த திருமறை பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, காசு இல்லாதவர்களும் வந்து இதிலே பங்கு பெறலாம், காசு இல்லாதவர்களும் இங்கே வந்து நீங்கள் தண்ணீரிலும் போஜனத்திலும் பங்கு பெறலாம் என்கின்ற ஒரு வசனம். You can come buy wine, milk and water even without money. அப்போ சந்தை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. The market is ruling the world. அப்போ இந்த சந்தையிலே பணம் உள்ளவர்கள் தான் வாங்க முடியும், விற்க முடியும். பணம் இல்லாதவர்கள் வாங்க முடியாது, விற்க முடியாத ஒரு சூழல். அப்போ அந்த ஒரு சூழலிலே கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, மறுபடியும் என்னிடம் திரும்பி வாருங்கள், சூழல் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்படும் என்பதை கடவுள் அங்கே வலியுறுத்துகின்றார். 3வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய காதுகளை எனக்கு ஒப்புக்கொடுங்கள், என்னண்டை வாருங்கள், என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள், ஆகையால் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை கடவுள் வலியுறுத்துகின்றார். அப்போ முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், குட் நியூஸ் டு ஆல் இஸ் டு ப்ரொக்ளைம் லைஃப் ஃபார் ஆல். அனைவருக்கும் நற்செய்தி என்பது அனைவருக்கும் வாழ்வை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது.
அந்த வாழ்வினை பறைசாற்றக்கூடியவது, ஆனால் வாழ்வு முறையினை அல்ல. We should understand that the good news is to proclaim life, not lifestyle. ஆனால் இன்றைக்கு அனைவரும் வாழ்வு முறையை தான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வீடு கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், வாகனம் கிடைத்தால் அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதுதான். ஆனால் உயிர் மூச்சு தான் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகையால் தான் ஆதாமின் நாசியிலே நான் என்னுடைய சுவாசத்தை ஊதினேன், அவன் உயிருள்ளவனானான். அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்போ அந்த உயிர் மூச்சு, கடவுளின் உயிர் மூச்சு இன்றைக்கு மனிதர்களாலும் பறிக்கப்படுகின்றது, இந்த நோயினாலும் பறிக்கப்படுகின்றது. அப்போ கடவுள் கொடுத்த வாழ்வினை பறிக்கக்கூடியவர்கள் கடவுளையே பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். Those who are exploiting the life given by God, be it a human or be it a virus, they are exploiting very source of life, and that is God. அப்போ நாம் படிக்க கேட்ட அந்த இறைவாக்கினரின் பகுதியிலே கடவுள் அனைவருக்கும் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் வாழ்வின் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். அனைவருக்கும் வாழ்வின் நற்செய்தி. Everyone should be life centered. The good news that we proclaim is nothing but life, not lifestyle. ஒருவேளை இன்றைய இந்த நோயின் சூழலை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், மரித்து போகக்கூடிய அல்லது இதனாலே பாதிக்கப்படக்கூடியவர்களின் மிக முக்கியமான கவலை, இந்த நோய் வந்தால் அதிகமாக பணம் செலவாகுகிறது என்பதுதான். காசு இருக்கக்கூடியவர்கள் காசை கட்டி இதிலிருந்து சுகத்தை பெற்று வருகிறார்கள். ஆனால் காசுக்காக தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பணம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திகிலே, எப்படி நான் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவேன், காரணம் என் அண்டை பணம் இல்லை என்பதாகும். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பார்த்த ஒரு காட்சி, அங்கே ஒருவர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு இருந்த எண்ணம் எல்லாம், மருத்துவரை என்னை வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள், நான் அங்கே போய் ஏதாவது மருத்துவத்தை பார்த்து கொள்கின்றேன், காரணம் என்னால் பணம் கட்ட முடியாது என்கின்ற அந்த குரல் இன்னும் என்னுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. Doctor, please send me home. I am not good enough to pay the charges for this என்று சொல்லி அவர் கதறினார். அப்போ அப்படிப்பட்ட சூழலிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய நற்செய்தி, தாகமுள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், காசு இல்லாமல் நான் உங்களுக்கு வாழ்வின் நீரை தருகின்றேன் என்கின்றார். Come to me all those who are thirsty, I will give you water, milk and wine for free of cost. That will lead you to life. So dear friends, if it is a good news for all, it should be a good news of life, not lifestyle. Lifestyle differs. உலகம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நற்செய்தி என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது வாழ்வின் நற்செய்தி, வாழ்வு முறையின் நற்செய்தி அல்ல. வாழ்வு முறை அது ஒரு பக்கம், ஆனால் கடவுள் நம்மிடம் விரும்புவதெல்லாம் நல்லதொரு வாழ்வு. காரணம், அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சு, அந்த உயிர் மூச்சுக்கு ஏதெல்லாம் பங்கம் கொடுக்கிறதோ அவர்களை எல்லாம் கடவுள் சந்திப்பார். காரணம், அது அவருடைய உயிர். The breath that we breathe is breathed into us by God. Therefore it is God who is breathing in us. So anything that stops or anything that engages in stopping this breathe is engaged in stopping the very breath of God.
And we know that nobody can stop the very breath of God, because God is life. So our mission is to proclaim life. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அழகான ஒரு வசனம் அதிலே வருகிறது. அந்த வசனம் நான் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணம், அவர் பாரபட்சமற்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 38வது வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அந்த 38ஆம் வசனம் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, இந்த இயேசு நல்லது செய்தவராய் சுற்றித் திரிந்தார், அனைவருக்கும் சுகம் கொடுத்தார் என்பதாகும். The verse very clearly says, God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, and he went about doing good and healing all who were oppressed by the devil. நல்லது செய்தவராய் சுற்றி திரிவதுதான் நம்முடைய திருப்பணியின் அடுத்த கட்டம். முதலாவது வாழ்வை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது, we should walk around doing good and healing people. நல்லது செய்கின்றவராய் சுற்றித் திரிவது. இன்றைக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் சுற்றி திரிகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலும் நல்லது என்ன என்று சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, அனைவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்து சுகம் தரக்கூடியவராய் சுற்றி திரிந்தார். So we are called to walk around and walk about in doing good and healing people. இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் சுற்றி திரிய வேண்டும். ஒருவேளை நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம் எப்படி சுற்றி திரிய வேண்டும்? அப்போ இந்த திருமறை பகுதி நாம் எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்பதை சற்று காண்பிக்கிறது. ஆகையால்தான் இங்கே பேதுரு மிக அழுத்தமாக, இவர் நல்லது செய்தவராய் சுற்றி திரிந்தார், பலவீனமானவர்களுக்கு சுகம் கொடுத்தார், ஆனால் இவரை கொன்று விட்டார்கள் என்பதையும் பேதுரு கூறுகின்றார். அதற்கு நாங்களே சாட்சி என்றும் அங்கே கூறுகின்றார். He says he was healing all who were oppressed by the devil, for God was with him. We are witnesses to all that he did both in Judea and Jerusalem. அவர் நல்லது செய்தவராய் சுற்றி திரிந்தார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று இங்கே பேதுரு வலியுறுத்துகிறார். ஒருவேளை இந்த கொரோனா நோயின் சூழலை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது, மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் நல்லது செய்கின்றவர்களாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். They are walking around doing good and healing people. அப்போ திருச்சபையும் நல்லது செய்யக்கூடியவராய் சுற்றி திரிய வேண்டும். திருச்சபையும் இந்த திருப்பணிகளிலே பங்கு பெற வேண்டும். இன்றைக்கு நல்லது செய்கின்றவர்களாக சுற்றி திரிவது ரொம்பவே குறைவு. நாம் சுற்றி திரியும் பொழுது பழி பேசக்கூடியவர்களாக இருப்போம், பிறரை குறித்து ஏளனம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், பிறரை குறித்தே பேசக்கூடியவர்களாக இருப்போம். When we are walking around or when we are journeying around, we always gossip about the others. But the call for all of us now is to gossip the gospel of Jesus' healing. நல்லது செய்கின்றவராய் ஆண்டவர் சுற்றி திரிகின்றார். So if at all the mission is to proclaim good news for all, everybody should walk doing good.
அனைவருக்கும் நற்செய்தி என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அனைவரும் நல்லது செய்யக்கூடியவர்களாக சுற்றித் திரிய வேண்டும். அனைவருக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும். இன்றைக்கு உலகமே எப்படி மக்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதிலே அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே இடம் கிடைக்காமல் ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழல்களிலே திருச்சபைகள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழலிலே திருப்பணியாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழலிலே திருச்சபையின் சபையார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய கேள்வி. நல்லது செய்யக்கூடியவர்களாக சுற்றித் திரிய வேண்டும். So the mission is not to gossip about the other faith. இன்றைக்கு திருப்பணி செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனுக்குலத்தை போய் பார்த்து, ஒவ்வொரு மக்களை போய் பார்த்து, மற்ற சமயத்தை ஏளனமாக பேசி, மற்ற சமயத்தை குறித்து கேவலமாக பேசி நம்முடைய சமயத்தை அறிவிக்கிறார்கள். That is what mission is all about today. They go, they gossip about the other faith, they accuse the other faith and then they introduce Jesus. No. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அதை செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்ற சமயங்கள் எல்லாம் உண்மையற்ற சமயங்கள், நம்முடைய சமயம் மாத்திரம்தான் உண்மையான சமயம் என்று சொல்லி திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் வெறும் நல்லதை செய்தவராய் சுற்றி திரிந்தார். பலவீனமானோருக்கு சுகம் கொடுத்தார். It is not to accuse or gossip about the other faith we are called to be part of the mission. We are called to affirm Jesus. We are called to participate in Jesus' ministry of healing. That is what we are called to do and that is what mission is all about. அப்போ இந்த நிருப பகுதியிலே நாம் கற்றுக்கொள்வது, இயேசுவானவர் பாரபட்சமற்ற கடவுளை வெளிப்படுத்தினார். இந்த பாரபட்சமற்ற கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்றார், நல்லது செய்தவராய் அவர் உலகமெங்கும் சுற்றி திரிந்தார், சுகம் கொடுத்து வந்தார் என்பதாகும். So secondly, mission is to be on a journey of doing good. Firstly, mission is to proclaim life, and secondly, mission is to be on a journey of doing good. கடைசியாக நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியினை நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசுவானவர் சீடர்களை அழைக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த இயேசுவை இந்த சீடர்கள் முன்பு பார்த்தார்களா அல்லது இவரை குறித்து முன்பு அறிந்து கொண்டார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. Whether these disciples were known of this Jesus, whether they have heard about this Jesus, we don't know. ஆனால் இயேசுவானவர் கலிலேய கடலோரை பகுதியிலே நடந்து கொண்டு போகும் பொழுது பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கிறார்கள். அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணி செய்து கொண்டிருந்தவரை அழைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. பொதுவாக எல்லாரும் கடவுள் எங்களை அழைத்தார், ஆகையால் நாங்கள் கடவுளின் திருப்பணியை செய்கிறோம் என்று வெளியேறி விடுகிறார்கள். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் என்ன வேலை, கடவுளுடைய பணியை செய்யணும் அப்படின்வாங்க. கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்காது, வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்குது, என்னென்னா திருப்பணி செய்கிறோம் அப்படின்ற பேரில் எடுத்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. But here the text very clearly says, வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கடவுள் அழைக்கிறார் மாற்று வேலைக்காக. Jesus calls people who are engaged in a mission for an alternative mission. அவ்வளோதான். அப்போ சைமன் மற்றும் அந்திரேயா இருவரும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களின் வாழ்வாதாரம்.
அப்படி வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை கடவுள் அழைத்து, வாருங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு வேலை தரேன் அப்படின்றார். ரீஓரியன்டேஷன் ஆஃப் வாட் ஒர்க் இஸ், சிம்பிள் as such. ஒருவேளை இப்போ நம்ம அப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வந்து வா என் கூட வா நான் உங்களுக்கு வேற வேலை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா விட்டுட்டு போயிடுவோமா? அவரை பற்றியும் தெரியாது, அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னு தெரியாது. ஒருவேளை இயேசுவை பற்றி அங்கங்கே கேட்டிருப்பாங்க. மார்க் நற்செய்தி நூலில் இயேசுவை வந்து மனம் சரியில்லாதவராக அவர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் போவோம்? போக மாட்டோம். ஆனால் இயேசு அழைத்த உடனே இம்மீடியட்லி உடனேயே இவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு வெளியேறினார்கள். இப்போ இந்த பகுதியிலிருந்து அந்த வலைகளை தான் நான் வைத்து சிந்திக்க இருக்கின்றேன். I'm just going to take the image of net. இவர்கள் வலைகள் போட்டு கொண்டிருந்தார்கள். வலைகள் போட்டு கொண்டிருந்த சூழலிலே கடவுள் அவர்களை அழைக்கின்றார். இதை ஒரு உருவகமாக நாம் எடுத்து சிந்திக்கும் போது இன்றைக்கு நாமும் வலைகள் போடுகின்றோம். அந்த வலைகளிலே யார் சிக்க வேண்டும் என்பதையும் நாமே முடிவு செய்கின்றோம். அப்போ அது எப்படிப்பட்ட வலைகள் என்று பார்ப்போம் என்றால், சாதியம் என்கின்ற ஒரு வலை, homogeneous caste community. There is a netted community and this netted community is netted in the name of caste. அடுத்தது எடுத்துக்கொள்வோம் என்றால் சமயம் என்கின்ற ஒரு வலை. அப்போ அந்த சமயம் என்கின்ற வலையிலே அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே தான் இருப்பார்கள். அதுதான் வலை போடுறது. இப்போ நம்ம போய் மிஷன் என்ற பேர்லையும் வலை போட்டுன்னு தாங்கிறோம். எல்லாரையும் போட்டு என்ன ஆகிறோம்? கிறிஸ்தவங்களாக்கினோம். ஸோ we are netting people in order to become Christians. ஆகையால் தான் நான் சொன்னேன், அப்போ சமயம் என்கின்ற ஒரு பேரிலே வலைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே அதிகாரம் என்கின்ற பேரிலே வலைகளை போட்டு கொண்டிருப்பது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. தட் இஸ் அ நெட்டட் கம்யூனிட்டி, அ நெட்டட் கம்யூனிட்டி ஆஃப் பவர். இன்னொரு புறத்திலே வெள்ளை நிறம் கொண்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் ஒரு வலைக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வலை போட்டு பிடிக்கிறது. அப்போ இப்படி திருப்பணி என்ற பேரிலே வலைகளை போட்டு பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட வலைகளை எல்லாம் கடவுள் முறியடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் தான் இவர்கள் வலைகள் போட்ட சூழலிலே இவர்களை அழைத்து விடுகிறார். ஆனால் நல்ல ஒரு மறுமொழி என்னவென்றால், இவர்கள் வலைகள் போட்டார்கள், கடவுள் அவரை அழைத்தார், வலையை விட்டு வெளியேறி விட்டார்கள். So we are called to get out of the net that we are netted or knitted with. இன்றைக்கு நாம் பல்வேறு வலைகளுக்குள்ளாக சிக்கி இருக்கின்றோம். அந்த வலைகளை உருவாக்குவதற்கே நாமே காரணமாக இருப்போம் திருப்பணி என்ற பெயரிலே. அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து அழைத்தார் என்றால் வலைகளை விட்டு வெளியேற வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு அறைகூவல். The moment Jesus calls us, we have to get out of the net. We have to live the net. அப்போ பேதுருவும் அந்திரேயாவும் வலையை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வலையை விட்டு வெளியேறினார்கள் என்றால் தன்வசப்படுத்தப்பட்ட வலைகளில் இருந்து வெளியேறினார்கள். The moment they left the net, they left the net that was very homogeneous in nature, of caste, clan, class, color, power, so on and so forth. அப்போ வெளியேறினவர்களை, வலையில் இருந்து வெளியேறினவர்களை ஆண்டவர் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் வலையை விட்டு வெளியேறி இருக்கிறோம் என்றே தெரியாது. ஆனால் வலையை இன்னும் வலுப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். So thirdly, if it is a good news for all, it begins with me. When I get out of the net that I have knit, or I have been part of those who have knitted this net. அப்போ இன்னும் அனைவருக்கும் நற்செய்தி என்று நான் பேசும் பொழுது அது என்னிலிருந்து துவங்க வேண்டும். நான் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். என்னை சிக்க வைத்தவர்களின் கைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். இன்னொரு புறத்திலே
இயேசு கிறிஸ்து இன்னும் இருவரை அழைக்கின்றார். அவர் யார் என்று பார்த்தால் வலைகளை பின்னி கொண்டிருந்தவர்களை அழைக்கிறார். So on one hand, Jesus invites us to leave the net and come out of the net. On the other hand, Jesus is inviting those who were mending the net. இப்போ நம்முடைய வலைகள் சின்ன வலைகளாக இருக்கும் பொழுது, நம்முடைய வலைகள் சின்ன வட்டத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது, வெறும் ஒரு சாராரை சார்ந்த வலைகளாக இருந்தால் அது கிழியாது. ஆனால் அந்த வலை எல்லா மனுக்குலத்தையும் உள்ளடக்கும் பொழுது அது கிழிந்து விடும். அப்போ அது கிழிந்து விடக்கூடிய சூழலிலே எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வலைதான் இயேசுவின் மிக முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ அந்த வலை பின்னுதல் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பிரிந்து நிற்கிறது. காரணம், நான் சொன்ன பணம், இனம், மொழி, சமயம், இது எல்லாமே தான் உறவுகளை பிரித்து நிற்க வைத்திருக்கிறது. அப்போ இவைகளை எல்லாம் பின்ன வேண்டும். Mending of nets is nothing but mending of relationships. உறவுகளை பழுது பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ ஒரு புறத்திலே சீடர்கள் தன்வசப்படுத்தப்பட்ட வலையிலிருந்து வெளியேற விரும்பினார்கள், அவர்கள் அதற்கு தகுதியானார்கள். இன்னொரு புறத்திலே வலையை பின்னி கொண்டிருந்தார்கள், அவர்கள் அதற்கு தகுதியானார்கள். ஆகையால் அன்பானவர்களே, the good news for all finally is to get out of the net that we have knitted around us and to mend the net which encompasses the entire humanity, and that is what the web of life that God calls us to engage with. ஆகையால் அனைவருக்கும் நற்செய்தி, பாரபட்சமற்ற கடவுள், அனைத்து உறவுகளையும் பழுது பார்க்கக்கூடிய கடவுள். அப்படிப்பட்ட திருப்பணியிலே திருச்சபைகளும் திருப்பணியாளர்களும் தங்களை ஒப்புக்கொடுத்து பணிவிடை செய்ய ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியை படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தம், பரிசுத்தமான ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவருடைய பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணியுடைக்காரருக்கு நீதியை தெரிவியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ജന്മം വേണം
என்னும் வேறு ஜென்மம் வேணும். குரு பரிசுத்தர் மாறில்லா தேவனின் குரு பரிசுத்தர் மாறில்லா தேவனின் தேறுதலானவின் பேரு பேர இங்கே வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். சுபாவமும் ஜீவியமும் மாற பாவசுபாவமும் ஜீவியமும் மாற தேவனின் சாயலை மேவுவதாகிய வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். மானிடரின் அபிமானத்தினாலல்ல மானிடரின் அபிமானத்தினாலல்ல வானவரின் அருள் தானமாக வரும் வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். ஒன்றான இரட்சகர் வென்றியதை நம்பி ஒன்றான இரட்சகர் வென்றியதை நம்பி மன்றாடுவோருக்கு ஒன்றுவதாகிய வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். கேடாமல் உகந்து ஈடேறவே மைந்தர் கேடாமல் உகந்து ஈடேறவே சொந்த மகன் தன்னை தந்த பிதாரும் வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். மண்ணினில் பக்தராய் நன்னி நடக்கவும் மண்ணினில் பக்தராய் நன்னி நடக்கவும் விண்ணினில் தூயராய் தன்னாளி கொள்ளவும் வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு
வேறு ஜென்மம் வேணும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, இறையலின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இறையல் என்பது உம்மோடு கூட நமக்குள் மற்றும் நம்மோடு இணைந்து வாழ்கின்ற அனைத்து பேரோடும் உரையாடுவது என்ற ஒரு கற்பித்தலோடு நாங்கள் இறையலை புரிந்து கொண்டோம். அன்புள்ள கடவுளே, இந்த இறையலை நாங்கள் தொடர்ந்து உள்வாங்கி இதை நாங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படி நீங்கள் மட்டும்தான் கிருபையாக உம்முடைய ஞானத்தின் நிமித்தம் வழிநடத்த வேண்டும். அன்புள்ள கடவுளே, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விபத்துகளை அறிந்திருக்கின்ற கடவுள், இந்த கொடூரமான ஒரு கிருமி வாழ்வுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிப்பில் பல லட்ச பேர்கள். அன்புள்ள கடவுளே, தயவு கூர்ந்து இந்த நிலைமை மாற வேண்டும். பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவர்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவ முறை நிமித்தம் நன்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பேருக்காகவும் ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவமனைக்கு போக முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். அன்புள்ள கடவுளே, உம்முடைய ஞானமானது இந்த அனைத்து காரியங்களிலும் நிறைவேற வேண்டும். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். அனைத்து திருச்சபைகளின் முயற்சிகளை ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். திருச்சபை சார்ந்த அனைத்து குடும்பத்துக்குள் அன்புள்ள கடவுளே, பயத்தை நீக்கி உம்முடைய அன்புக்கும் சமாதானத்துக்கும் உறுதியான இடத்தை நீங்கள் கட்டளையிடுங்கள். திரும்பியும் உம்முடைய அன்புக்குள், சமாதானத்துக்குள், நியாயத்துக்குள் நாங்கள் யாவரும் முழு மனித குலமாக இணைந்து இதை உணர்ந்து அதற்குள் கழிகூர்ந்து மகிழ்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். ஆசீர்வதிங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற திரியேக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.